இருந்திருக்கு. அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. ஷக்கிலா அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. என்ன நடந்தது? அது ஓரலா சொல்ல முடியுமா? ரெகுலராக சாப்பிட்ற இந்த பொண்ணு சரியாக சாப்பிடல. அவங்களுக்குள்ள எப்பயுமே எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன சண்டை தான். ஸோ அதில் வந்து இந்த பொண்ணு சாப்பிடல. சாப்பிடாம போயிட்டே இருந்தா. சாப்பிடாமலே இருந்தா. ஆக்சுவலி அன்னைக்கு நான் இருந்தேன். என்னை வந்து அந்த பொண்ணு வந்து மீடியாவில் எதுலேயுமே சொல்லலை. பிரச்சனை நடந்தப்போ நான் இருந்தேன். இவங்களுக்கும் ஷக்கிலாக்காவுக்கும் சின்ன ஒரு சண்டை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சண்டை நடந்தது. இந்த பொண்ணு சாப்பிடாமலே ஹோல் டேயில் வந்து ரூமில் படுத்திருந்தா. இந்த சண்டையிலுமே ஒரு பாசம் இருக்குது. இந்த பொண்ணு சாப்பிடலைன்னா அக்காவும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல நான் கேட்குறப்போ அவள் சாப்பிடலடி, நான் சாப்பிடல அப்படின்னு. ஆக்சுவலி வீட்டில் வந்து ஃபுட் எல்லாமே அப்படியே இருந்தது. நான் பார்த்து நான் வந்து இவளே சாப்பிட சொன்னேன், அவங்களையும் சாப்பிட சொன்னேன். 2 பேருமே சாப்பிட மாட்டேன்னு ஒரே அட்டமெண்ட்டாக இருந்தாங்க. அப்படியே டைம் போயிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, சின்ன பொண்ணால ரொம்ப அழுதுட்டு இருந்தா, இவளை கன்வின்ஸ் பண்ணி இவளை சாப்பிட வச்சேன். இவளை சாப்பிட வச்சோடனே அவங்க பார்த்தாங்க, சாப்பிட்டாளா அவ அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியாது. அவள் வந்து அவன் மேலே பயங்கர கோவமாக இருந்தா. ஆனால் அவங்க சொல்லி தான் நான் இவளை சாப்பிட வச்சேனே. அப்புறம் இவள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. திருப்பி மறுபடியும் சண்டை வந்துடுச்சு. ஏதோ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ, ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து என்னென்னா, எப்போ என்ன ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தாலும் அக்கா தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து செயின், கோல்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணால், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இந்த இது நீங்கள் தானே போட்டது, நீங்கள் கஷ்டப்படுறப்போ இது எதுக்கு எனக்குன்னு சொல்லி இவ எடுத்து கொடுத்தா. அது இன்னும் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு பாசத்தில் பண்ணது. என்ன இதுன்னு வந்தாலும் நான் வாங்கி போட்டதை நான் எடுக்கக்கூடாது, என் கஷ்டம் நான் பார்த்துக்கணும், ஏதாவது எனக்கு ஒர்க் கிடைக்கும் அதில் நான் சம்பாதிச்சு நான் இது பண்ணுவேனே தவிர இது நான் எடுக்க மாட்டேன்னு இவ வந்து எடுத்துக்க சொல்லி அது சண்டை வந்து ஒரு இதாக போச்சு. இதை வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அதுதான் நான் சொன்னேன், இவ வந்து எடுத்து போட்டது வந்து அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஆசையாக போட்டதை தூக்கி எறிகிறா, அப்போ நம்மளை மேலே இதாயிடுச்சா. அதாவது ஒரு ரொம்ப எமோஷனல் ஆகிறப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம பிளாங்க் ஆகிடுவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னே நமக்கே தெரியாது. ஒரு ரொம்ப கோவம் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாமண்ணான்னு வார்த்தை விடுவோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே விட்டுருப்போம், பேசியிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீல் பண்ணி அப்போவே நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த நிமிஷமே எல்லாமே சால்வ் ஆகிடும். ஆனால் அந்த சமயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் அவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு இல்லையா, போயினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சு? இல்லை, சௌந்தர்யா ஆண்டிலாம் தான் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. மிட் நைட் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நீ வா பேசலான்னு சொல்லிட்டு. பேசும்போது சௌந்தர்யா ஆண்டி தான் நிறைய வார்த்தை விட்டாங்க. அத்தை அதை கேட்டு கம்முன்னு இருக்கும்போது நான் கூட அத்தை கிட்ட சொன்னேன், அவங்க பேசுகிறாங்க